அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வ ஆட்சியுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பதிவு மிக எளிமையான விஷயத்த எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்காக ஒரு பதிவு செஞ்சுட்டு போறோம். என்ன அப்படின்னா, கிழமைநாதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம பஞ்சாங்கத்துல கிழமைன்னு நம்ம பிறந்த கிழமைன்னு ஒன்று குறிப்பிட்டிருக்கோம். அந்த கிழமைநாதன் நம்ம எங்க எடுக்கிறோம், எங்க பயன்படுத்துறோம்? ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னால் சேலத்தில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நான் பேசின தலைப்பை தான் இங்கே பேச போறேன். வைத்திலிங்க ஐயாவுடைய தலைமையில் நடந்த அந்த கேபி மாநாட்டில் கிழமைநாதனுடைய பயன்பாடுங்கிறத பற்றி பேசினேன். அதோடைய ஆய்வான விரிவாக்கத்தை தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஜாமக்கோல் பிரசனத்திலையும் கிழமைநாதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது கிழமைநாதனுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லை. அப்போ பிறரை விட கிழமைநாதனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது 2 பேர் தான். ஒன்று ஜாமக்கோல் பிரசனம் பார்க்குறவங்க, இன்னொன்று கிருஷ்ணமூர்த்தி பத்தியில் ஆர்பி பார்க்குறோம். இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் நம்ம இதில் எப்படி பயன்பாடு, கணிதங்களுக்கு போல எப்படி பயன்படுத்துறவங்களுக்கு போகிறோம். ஒரு கிளைண்ட் வர்றாரு, வந்து ஒரு 2 கேள்வி கேட்குறாரு. நான் முருகன் கோயில் போகணும், எந்த கோயில் போகிறது? முருகன் கோயில் போகணும், எப்போ போகிறது? உதாரணமாக நான் பழனிக்கு போகிறேன், செவ்வாய்க்கிழமை போட்டுமா, சஷ்டி திதிக்கு போட்டுமா, கிருத்தி நட்சத்திரத்துக்கு போட்டுமா? பாருங்க, இங்க நட்சத்திரத்தை கேட்கிறாரு, திதியை கேட்கிறாரு, கிழமையை கேட்கிறாரு. இந்த 3ல எதை சொல்லணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன விஷயத்துக்கு போறீங்கிற வார்த்தை சொல்லணும். எனக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும், இனிமே இந்த பிரச்சனை தொடரக்கூடாது அப்படிங்கிற எல்லா கேள்விக்குமே கிழமைநாதன் முக்கிய பங்கு வகிக்கிறார் பரிகாரத்துல. அதெல்லாம் பரிகாரம் சொல்லும் போதே இன்னைக்கு பிரச்சனை வரவங்கலாம் நீ செவ்வாய்க்கிழமை போ, புதன்கிழமைன்னு கிழமைநாதன் முக்கியப்படுத்துறோம். அந்த பிரச்சனை எந்த பாவத்தில் வந்துச்சோ அந்த பாவத்துடைய அதிபதி யாரோ, அந்த பாவத்தை யார் பார்த்தாலும் அந்த கிரகத்தை செலக்ட் பண்ணி இந்த கிழமையில போய் பண்ணுங்க. ஒண்ணுமே தெரியலன்னா பிறந்த கிழமைக்கு பண்ணுங்கன்னு சொல்லு. ஒரு தீர்வை இன்னும் உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தீர்வை கிழமநாதன் முன்னெடுத்துக்கிறார். அவர் தர தயாரா இருக்கிறார். இதுதான் அதோட சுருக்கம். உதாரணமா 5ஆம் அதிபதி எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு மிதுன லக்னம், 5ஆம் அதிபதி சுக்கிரன், அங்க எந்த கிரகமே இல்லை, நீங்க வெள்ளிக்கிழமை போய் சாமி முட்டுவான்னு சொன்னா அந்த 5ஆம் பாவத்துக்குரிய பலனும் 12ஆம் பாவத்துக்குரிய பலனும் வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா கிடைக்கும். 12ஆம் இடத்துல மருத்துவமனையும் கோயிலை சுத்தி வழிபாடையும் குறிக்கும், நிம்மதியான தூக்கத்தை குறிக்கும். எப்பவுமே இந்த பிரார்த்தனையில கெட்டதே இருக்காது. அதெல்லாம் நீங்க பயப்படணும். அவர் தான் எட்டுக்கூடியவராச்சுன்னு அதெல்லாம் பயப்படாதீங்க. கண்டிப்பா இருக்கு. அவங்க எந்த கேள்வி கேட்கறாங்களோ அந்த பாவாதிபதி யாரோ அந்த கிழமையை முதல்ல சொல்லி அதுக்கு வழிபட சொல்லலாம். கிழமையே அவர் எனக்கு ஜாதகம் இல்லைங்கிறவங்களுக்கு பிறந்த கிழமை எடுத்துக்கிற சொல்லலாம். அதுவும் இல்லை, 3வது அந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை போடுவோம். அந்த லக்னம் எங்க உட்கார்ந்துருக்கோ அந்த லக்னாதிபதியுடைய கிழமை சொல்லுங்க, பர்ஃபெக்டா இருக்கும். அதுல முன்னப்படலாம் போகாது. ஒரு கிழமைநாதன் ஒரு விஷயத்தை போய் உள்ள சொல்லும் போது அந்த சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு உங்க சம்பவம் கதவை திறந்து காத்திருக்கும் நடக்க. எல்லா கிரகமும் சேர்ந்து அடைச்சிக்கிட்டு வழிவிட மாட்டோம் கூட கிழமைநாதன் முதல்ல வழிவிடுன்னு சொல்ற வேலையை செய்வார். நல்லவன் செய்யாததை நாள் செய்யும். இந்த நாளுங்கிறத கிழமைன்னு சொல்லலாம், நட்சத்திரம்னு சொல்லலாம். என்ன பொறுத்தளவுக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிற நாள் அதை அருமையா செய்யும். இந்த நாள் கிழமைக்கு அடுத்து நட்சத்திரம் செய்யும். அதில் நம்ம எப்போ ஒரு பிரச்சனை தீர்வுன்னு சொல்லணும்னாலும் கிழமையை முக்கியத்துவம் எடுத்துக்கிற போறோம். அவர் தான் அந்த தீர்வு சொல்ல போறார். இது ஒண்ணு. என்னோட ஜாதகத்துல எனக்கு பிறந்த நேரம் தவறா இருக்கு இல்லை சரியா இருக்குன்னு டவுட் வரவங்கலாம் அந்த கிழமைனாதான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த கிழமையில இவர் இந்த லக்னங்கள் தான் இவருக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இப்படிதான் இருக்கு. அதனாலதான் நம்ம அவ்வளோ பெரிய நுணுக்கமான ஒரு ஜோதிட முறைகள்ல கூட கிழமைநாதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ மறுபடியும் சொல்ல போறோம், ஒருத்தர் உடனடியான பிரச்சனைக்கு தீர்வுன்னு கேட்டா கிளம்பினதனை பிடித்து அதை முன்னிறுத்தி செய்ய சொல்லலாம். அது பரிகாரம் இருக்கலாம், வழிபாடு இருக்கலாம், நேர்த்திக்கடன் இருக்கலாம், ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறதா கூட இருக்கலாம். எனக்கு பரிகாரத்து மேல நம்பிக்கை இல்லை சார், நான் ஒரு கடை திறக்க போறேன் அப்படிங்கிறார். என்ன கடை திருப்பி கேட்கணும். அவர் ஒரு தனுர் லக்னம், 10ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பின்னு தைரியமா சொல்லலாம். அந்த இடத்துல கிளம்பினதன் அனுக்கிரகம் பண்ணாலே தெய்வ அனுக்கிரகம் கூட வந்துருங்க.
அதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு கிளம்பினதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கு. எனக்கு பரிகாரம் வேண்டி நிறைய கோயிலுக்கு போயிட்டேன் சார், பழிக்கலைன்னா எந்த பாவம் குறிக்கிறதோ அந்த பாவத்துக்குரிய கிழமையை தேர்ந்தெடுக்காத வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம் பெருசா பழிச்சிடாது. கோயில்களாக சுத்திட்டே இருக்கணுங்க. உதாரணமா 10ஆம் அதிபதி தான் காட்டுறாரு புதன். நான் சொன்ன தனுசு லக்னம் 10ஆம் அதிபதி புதன். புதன்கிழமைக்கு வழிபாடு பண்ணாம இல்ல பிரார்த்தனை பண்ணாம நீங்க எல்லா கிழமைக்கும் போனாலும் அந்த 10ஆம் இடங்கிற அந்த தொழில் ஸ்தானம் கதவு சாத்தி தான் வச்சிருக்கும். கோயிலுக்கு போறதுனால புண்ணியமான புண்ணியம். ஆனா அந்த 10ஆம் வீட்டு அதிபதி கொடுக்கக்கூடிய அந்த கிழமை தரக்கூடிய எனர்ஜி மாதிரி மற்ற கிரகம் கொடுத்துறாங்க. அந்த நவ கிரகங்களுடைய அப்ப தடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா ராகு. அதுக்கு கிளம்பி இல்லை. கொடுக்கக்கூடிய கிரகம்னா மற்ற 7 பேர், அதுக்கு கிளம்பி இருக்கு. பழைய நூல்கள்ல மணியம் காண்போமான்னு ஒரு கட்டுரை தொடர்ந்து ஞான சிந்தாமணில் வந்துட்டு இருந்தது. அந்த மணியம் காண்போமான அதுல கிளம்பினோட முக்கியத்துவத்தை பத்தி விரிவா எழுதியிருப்பார். இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஒரு டீப்பா இருக்கும். ஒவ்வொரு கிளம்பினாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை 16, 26, 32 பிரிச்சு அவங்க ஜாதகத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிறது என்னுடைய அணித்தரமான வாதம். அதனால நான் அதிகமா பயிற்சி எடுத்த ஜாமக்கோல் பிரச்சனை கிளம்பினாதனை வைத்து தான் பொழுதை பிரிக்கிறோம். அந்த பொழுதுதான் கேள்வியும் பதிலையும் சொல்கிறது. அதனால கிளம்பினதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஒரு சம்பவத்தை நல்ல கிழமையில நல்ல கிழமைநாதன் வழிகாட்டக்கூடிய நாளில் செய்யும்போது அந்த கிழமை நமக்கு என்றென்று வெற்றியை தரும் அப்படின்னு எனக்கு எந்த மாற்றம் இல்லை. இது ஒரு சிம்பிளான விஷயம்தான். ஆனா அது ஒரு வழிகாட்டுதல ஒரு குரு சொல்லும் போது அது ஆணித்தரமா பதிவுது. நம்ம ஜிகேஸ்டம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தை எல்லாத்துக்கும் போய் சேரணுன்றத எளிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த எளிமைப்படுத்தி அதை ஒரு நல்ல கோர்வையா பண்ணி கணிதங்களே இல்லாம, எனக்கு கணிதம் போட கஷ்டமா இருக்கிறவங்களுக்கும் போய் சேரவங்களுக்கு பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லாம புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கவங்களுக்கு மட்டும் கூட போனா போதும் சொல்லி எளிமையான பாடத்திட்டம் வச்சிருக்கோம். அப்படி ஜோதிடம் படிக்கிறது மிக மிக சிறப்பு. ஒரு ஜோதிடர் சொல்லி அது உங்களுக்கு நடக்காம கூட போகலாம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்ப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு ஜோதிட ஞானம் இதெல்லாம் நீங்க கேட்கலான்னு கேட்கும்போது அவருக்கு ஆன்சர் பண்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு அடிப்படை அறிவு இருப்பது உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கான போதுமான தகுதியாக இருக்கும்னு நான் கருதுறேன். ஒரு ஜோதிடம்ங்கிறது மிகச்சிறந்த ஆயுதம். அது எல்லா நேரத்திலும் உங்களுக்கு வழிகாட்டும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஜோதிடம் என்றென்றும் பொய்யாகாது. ஜோதிடத்தை தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஜோதிடத்தை நம்பி படிக்கலாம். அதனால இந்த ஜோதிடத்தை நாங்கள் எளிமைப்படுத்தி இதை தொடர் வகுப்புல நடத்திட்டு வரோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம ஜிகேஸ்ல படிக்கலாம். அது ஒரு சாலச்சிறந்த அறிவை உங்களுக்கு தந்தே தீரும். ஜூன் 30ஆம் தேதி ஆன்லைன்ல மாலை நேரத்தில் நடக்க காத்திருக்குது. முன்பதிவு செய்து பயிற்சி படுத்திக் கொள்ளலாம். ஸோ எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேர்றங்கிற இந்த விஷயம் தான். இப்ப நம்ம முதலே சொன்ன மாதிரி திதி, கரணம், யோகம் அப்படி பஞ்சாங்கங்கள் இந்த மாதிரி நாள் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒன்னொன்னுக்கு தனிப்பட்ட குணங்கள் இருக்கு. அதுல முதன்மையான குணத்தை கொடுக்கறது எதுன்னா கிழமைநாதன். சம்பவத்துடன் நெருக்கமானதுன்னு அர்த்தம். அந்த சம்பவத்துடன் நெருக்கமானதுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணுமோ அதை கருணாதன் தான் கொடுக்குறாரு. அப்ப எல்லாருமே இந்த கிழமைநாதனுடைய நட்போடு இருக்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நல்ல விதமா நடத்தி தராங்க. அதனால கிழமை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைவேறும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் எல்லா வல்ல எம்பெருமான் உச்சிஷ்டமானது நீண்ட ஆயுளின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழட்டும். அனைவரும் தங்களுடைய பிறந்த கிழமையில வீட்டுல நல்ல தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு மதா பிதா குரு தெய்வம் அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கும். வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்ந்து சித்தர்கள் அனைவருடைய ஜீவனும் உங்களை ஆசீர்வதிக்கும். வாழ்க.